வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே தலையில் பலத்த காயங்களுடன் இளைஞர் உயிரிழந்து கிடந்தார். பள்ளிகொண்டாவை அடுத்த அகரம்சேரி கொல்லமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ராகவன் தனது மனைவி ஸ்வேதா செவிலியராக பணிபுரியும் மருத்துவமனைக்கு அவரை அழைப்பதற்காக சென்றார். இந்நிலையில் மேம்பாலம் அருகே ராகவன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தினேஷ் என்பவரை சந்தேகத்தின் பெயரில் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பழைய இரும்பு கடையில் எடை கல்லை திருடிய சிறுவர்கள் கடை உரிமையாளரிடம் பழைய பொருட்களுக்கான விலையை விசாரித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மாத்திர விளை பகுதியில் வீட்டோடு சேர்ந்து செயல்படும் பழைய இரும்பு கடையில் இரவு நேரத்தில் வந்த 2 சிறுவர்கள் 7 கிலோ எடை கல் ஒன்றை திருடினர். பின்னர் கடை உரிமையாளர் அருள் பிரைட்டை அழைத்து பழைய பொருட்களின் விலையை கேட்டனர். அப்போது நாளைக்கு வருமாறு அருள் பிரைட் கூறியுள்ளார். மேலும் சிசிடிவி காட்சிகளை அவர் பார்த்தபோது சிறுவர்கள் எடை கல்லை திருடி செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. இது தொடர்பாக அருள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்போரூர் அருகே ஓஎம்ஆர் சாலையில் லாரியில் மின்கம்பி உரசியதில் லாரி ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் வாணியஞ்சாவடியில் ஜல்லி ஏற்றி சென்ற லாரி சாலையை கடந்தபோது மின் கம்பியில் உரசியது. அப்போது லாரியில் மின்சாரம் பாய்ந்து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அந்தோணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். லாரியும் தீப்பற்றி எரிந்தது. தீயணைப்பு படையினர் தீயை அணைத்த நிலையில் சம்பவம் குறித்து கேளம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே செல்லையம்பட்டியில் உள்ள பிரான்மலை அடிவாரத்தில் ஸ்ரீ அழகு சொக்கர் ஸ்ரீ கணவாய் கருப்பர் கோவில் திருவிழா மற்றும் அருகிலுள்ள தர்காவின் கந்தூரி விழாவையொட்டியும் மத நல்லிணக்க அசைவ விருந்து நடைபெற்றது. இதில் 3000 பேருக்கு 400 கிலோ மட்டன், 500 கிலோ சிக்கன், 400 கிலோ அரிசி பயன்படுத்தி தடபுடலாக அசைவ விருந்து தயார் செய்யப்பட்டு பரிமாறப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்த மூதாட்டியிடம் 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துவிட்டு தப்பி சென்ற அண்ணன் தம்பியை போலீசார் கைது செய்தனர். விழுந்தியம்பலம் குஞ்சக்கோடு பகுதியில் உள்ள வாய்க்காலில் ஞான செல்வம் என்பவர் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது வழி கேட்பது போல் அங்கு வந்த தேவிகோடு ஜிஜின் மற்றும் அனுமோன் ஆகியோர் ஞான செல்வம் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு பைக்கில் தப்பினர். பின்னர் கேரளாவில் பதுங்கி இருந்த இருவரையும் போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். விசாரணையில் சொகுசாக வாழ ஆசைப்பட்டு திருடியதும் முதல் முயற்சியிலேயே போலீசில் சிக்கிக் கொண்டதும் தெரியவந்தது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நகராட்சி அலுவலகம் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கோடைகாலம் நெருங்கியதால் இதுபோன்று குடிநீர் வீணாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் பிஏபி வாய்க்காலில் கொட்டப்பட்ட குப்பைகளால் அடைப்பு ஏற்பட்டு பாசன நீர் தாராபுரம் சாலையில் வெளியேறி வீணானது. இதனால் குடியிருப்பு வாசிகளும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகிய நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் அடைப்பை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். வாய்க்கால் அடைப்பால் கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
ரயில் பயணிகளிடம் தொடர்ச்சியாக நகை பறித்த கர்நாடகாவைச் சேர்ந்த கொள்ளையன் கைது செய்யப்பட்டார். சேலத்தைச் சேர்ந்த மனோரஞ்சனி என்பவர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை வந்தபோது பேசின் பிரிட்ஜில் வைத்து அவரது தங்கச் செயினை இளைஞர் ஒருவர் பறித்துக் கொண்டு தப்பினார். போலீஸ் விசாரணையில் கர்நாடக மாநிலம் தவனகிரியைச் சேர்ந்த ஓஜிநாத் என்பவர் நகையை பறித்ததும் அவர் மற்றொரு திருட்டு வழக்கில் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் அவரை கைது செய்த சென்ட்ரல் போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். விசாரணையில் கொள்ளையடித்த நகைகளை விற்ற பணத்தில் குதிரை ரேஸ், கோவாவில் கும்மாளம் என உல்லாசமாக ஓஜிநாத் செலவு செய்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து 60 கிராம் நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வாணியம்பாடியில் மாமா மீது இருந்த கோபத்தால் அவரது காரை திருடி சென்னையில் 50,000 ரூபாய்க்கு விற்ற மைத்துனர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முஸ்லிம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சதாம் ஹுசேன். இவருக்கு சொந்தமான கார் ஒன்று அண்மையில் திருடப்போன நிலையில் சதாம் ஹுசேனின் மைத்துனர் வசீமை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அப்போது இருவருக்கும் இடையிலான பிரச்சனையால் சதாம் ஹுசேனின் காரை திருடி தனது நண்பர் முகமது இதியாஸ் உதவியுடன் சென்னையில் 50,000 ரூபாய்க்கு வசீம் விற்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காரை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை ஐயப்பன் தாங்கலில் விபத்தில் உயிரிழந்த ஆட்டோ ஓட்டுநரின் இறப்புக்கு காரணமானவர்களை கண்டறிய வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயப்பன் தாங்கல் தொல்லியார் அகரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் செல்வம் செட்டியார் அகரம் பிரதான சாலை வழியாக நடந்து சென்றபோது வாகனம் மோதி உயிரிழந்தார். அவர் இறந்து 10 நாட்களாகியும் இதுவரை அவரை இடித்த வாகனத்தை போலீசார் கண்டுபிடிக்கவில்லை. இதனால் விரைந்து விசாரிக்க கோரி செல்வத்தின் மனைவி வனஜா மற்றும் மகள்கள் போலீசாரிடம் முறையிட்டுள்ளனர். கண்ணு ஆபரேஷன் பண்ணி 1 மாசம் ஆகுதுப்பா. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறேன்னு போனாருப்பா, வரலப்பா. 2வது என் புருஷன் வாக்கிங் போனவர் வரலப்பா. எந்த வண்டி அடிச்சானோ தெரியலப்பா. அவங்கள கண்டுபிடிச்சி கொடுங்கப்பான்னு போலீஸ்ல வந்து கொடுத்தா யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்கப்பா. இதனிடையே விபத்து நடந்த பகுதியில் கண்காணிப்பு கேமரா இல்லாததால் குற்றவாளியை கண்டறிய முடியவில்லை என போலீசார் கூறியுள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.